ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். பொதுவாகவே வெயில் காலத்தில் தான் தயிர் சாப்பிட பிடிக்கும், நல்லாவும் இருக்கும். ஆனால் இந்த குளிர்காலத்தில் இல்லை மழை காலத்தில் தயிர் சாப்பிடும்போது நிறையா பேர்த்துக்கு ஒத்துக்காது. ஆனால் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒத்துக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இன்னைக்கு 1/4 லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இது நம்ம வீட்லேயே பெறையூற்றின தயிர் தான். நல்லா கெட்டியான தயிரை எடுத்திருக்கேன். நம்ம கடையில் வாங்கின தயிராக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோர்க் இல்லைன்னா விஸ்க வச்சு நல்லா அடித்து எடுத்துடலாம். இது மாதிரி ஒரு 5 நிமிஷம் கலக்கும் போது தயிர் நல்லா க்ரீமியாக வரும். முதல்ல அந்த தயிர் கெட்டியாக இருக்கும், ஆனால் இப்போ பாருங்கள் நல்லா க்ரீமாக ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்படி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா க்ரீம் மாதிரி வந்துடும். இனி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது சன்ஃப்ளவர் ஆயில் தான். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 2 பல் பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ தாளித்து விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லாவே ப்ரௌன் கலராக ஆகட்டும், அப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மழை காலம் இல்லைன்னா குளிர்காலத்தில் தயிர் சாப்பிடும்போது நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது, இல்லைன்னா சில பேர்த்துக்கு சேராது. ஆனால் நம்ம இப்படி செஞ்சு சாப்பிட்றதுனால எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒத்துக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒத்துக்கும். ஒரு தடவை தயிர் இப்படி தாளித்து சாப்பிட்டு பழகிட்டோம்னா நம்ம எப்போவுமே தயிர் இப்படி தான் சாப்பிடணும்னு தோணும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது தனி மிளகாத்தூள் தான். மிளகாத்தூள் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இல்லைன்னா சாப்பிடும்போது புறையிடுற மாதிரி இருக்கும். மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மிளகாத்தூள் சீக்கிரமாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதிக நேரம்லாம் வதக்க வேண்டாம். 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டாலே போதும். நான் இன்றைக்கி 1/4 லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சரியாக இருக்கும். மிளகாத்தூள் நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அடித்து வச்சிருந்த தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் தயிரை சேர்த்தோம்னா பூரா திரிஞ்சு போயிடும். பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. இப்போ பாருங்கள், தயிர் திரியவே இல்லை. நம்ம தாளித்த தயிர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.